மானஸ், டேய் மானஸ் எந்திரா, டேய் எந்திரா. வர்ணா, வர்ணா. இன்னைக்கு நீங்கள் 3 பேரும் இங்கிருந்து கிளம்ப போகிறீங்க. உங்கள் பாஸ் வந்துட்டு உங்களை கப்பல் வழியாக ஆப்பிரிக்கா கடத்திட்டு போகிறார். ரெடியாக இருந்து டிடி சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. அதையே எந்த நோண்டுறீங்க? ஆன் ஆகாது. இது சரிப்பட்டு வராது. அன்னைக்கே சொன்னேன் இந்த ஆள் வேணான்னு. வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சு. இல்ல இன்னும் போகல. இதை இங்க இருக்க பசங்க தான் எழுதியிருப்பாங்களோ. இதுல இருந்து ஏதோ சொல்ல வராங்க. டிடி ஏதோ பலமா யோசிக்கிறாரு. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சிட்டேன். பி மாடு, மாடு பி, மாட்டோட பி அப்படின்னா மாட்டு சாணி. மாட்டு சாணியில தான் ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாட்டு சாணியில என்ன இருக்கும்? மாட்டு சாணியில என்ன இருக்கும்? அது தின்னு போட்ட புல்லும் புண்ணாக்கும் தான் இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதா இவ்வளவு பில்டப்பா? என்னங்க அட சார் சும்மா இரு. உடனே போலீஸ் பண்ணிடுறீங்க. டிடி மேல நீங்க பி மாடு, மாடு பி. ஒருவேளை கடத்தினவன் மாட்டு வியாபாரியா இருப்பான்னு சொல்லியிருப்பாங்களோ. டிடி எதையோ ஒண்ணு. என் பொண்ணு உடனே பாக்கணும் டிடி. இருங்க சார், என்னோட டிடெக்டிவ் உங்களுடைய கப்பைக்கு இது என்ன ஹிண்ட்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். வர்ணா, வர்ணா, வர்ணா எந்திரி வர்ணா. ஏய் வர்ணா, வர்ணா, வர்ணா எந்திரி வர்ணா. ஏய் வர்ணா, ஏய் எந்திரி. வர்ணா எந்திரி வர்ணா. வர்ணா எந்திரி. வர்ணா எந்திரி வர்ணா. என்னமோ சொல்ல வராங்க. என்னவா இருக்கும்? என்ன என்ன என்ன? நான் கண்டுபிடிச்சிட்டேன். பி மாடு. அது மாடு இல்ல, மேடு. பி மேடு. பி மேடுங்கிறது தான் பி மாடு எழுதியிருக்காங்க. சோ பீலாந்திர மேடு. என்னடா இது? பி மேடுடா, ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பீலந்தர மேடு. நம்மள கடத்திட்டு போற இடத்த அவன் ஃபோன்ல பேசுறப்ப நான் கேட்டேன். நம்மள தேடி வரவங்களுக்கு இது ஒரு க்ளூடா. அது சரி, ஏன்டா தப்பு தப்பா எழுதி வச்சிருக்க? நெவர். நான் தமிழ்ல 95 மார்க்ஸ் தப்பே பண்ண மாட்டேன். உன் தமிழை பார்த்தாலே தெரியுது. நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இந்த தேடி கம்முனி இருடி. விடுங்க. யார் கண்டுபிடிச்சா என்ன? கண்டுபிடிச்சிட்டோம்ல, வாங்க அந்த ஊருக்கு போவோம்.
ஒழுங்கா சாப்பிடுங்க. நீங்க கொஞ்ச நேரத்துல எங்க பாஸ் உங்களை கூட்டிட்டு போக வந்துருவார். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, உங்களால முடியல. அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டுருவேனா? எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒன்று கடத்திருக்கேன் தெரியுமா? ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிட முடியாதுடா. என்னது டாவா? ஆமாடா, சாப்பிட முடியாதுடா. என்ன தைரியம் இருந்தா என்ன டா போட்டு கூப்பிடுவேன்? அப்படிதான்டா கூடுவேன், எருமசாணி தலையா. ஏய், கைய வேற கடிச்சது இல்லாம கலைக்கிறியா? ஏய், அவன் என்னடா கடிக்கிறது? நான் கடிச்சு பாத்திருக்கியாடா? வரல, இத கண்டேன், போ ஓடிடலாம். ஏய் மோஹித், ஆமால மோஹித் வாடா ஓடிடலாம். என்னோட கணிப்புப்படி அந்த கடத்தல்காரன் இந்த ஊரில் இருக்க ஏதோ ஒரு மாட்டு கொட்டையிலையோ இல்லை மோட்டார் ஷெட்லேயோ இல்லை பண்ணையிலையோ வச்சிருப்பான்னு தோணுது. டிடி இவ்வளோ பெரிய ஊரில் அவங்களை எங்கே போய் தேட போகிறோம்? நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஊரில் இருக்க எல்லா இடத்துக்கும் போய் விசாரிப்போம். வாங்க போகலாம். ஐயோ, என்னால் இதுக்கு மேலே முடியாதுங்க. பேசாமல் போலீஸ்கிட்டே போய் சொல்லிடலாம். அவங்க ஃபோர்ஸை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிப்பாங்க. மேடம் என்னை நம்புங்க மேடம். நாம் என்னமோ அந்த கிட்ட நெருக்கிட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். டிடி பேசாம போயா. இனிமேல் அவங்களா தப்பிச்சு நம்மளை தேடி வந்தாதே உண்டு. வாங்க போகலாம். டிடி நடக்க முடியல, கூட்டு போயா. கரெக்டான டைமுக்கு வந்தீங்க பாஸ். அறிவில்ல, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா 3 பேர் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. உனக்கு 2 நாள் பேட்டா கட்டுறா. பாஸ் சாரி பாஸ். கையில என்ன காயம், காதுல என்ன ரத்தம்? கடிச்சு வச்சிட்டாங்க பாஸ். யாரு? இதோ இந்த கண்ணாடி இந்த காத்தாடி தான். ஏய் இங்க வா, பயப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டேன், வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு லாலிபப் கிடையாது. என்ன கடிப்பியோ? ஆளை பாரு, கண்ணாடியும் ஜடையும். உன்ன மாதிரி எத்தனை வாண்டுகளை நான் கடத்திருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர்த்த வேணா பார்த்திருக்கலாம், ஆனா என்ன பார்த்திருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவ? கடிக்க ஆரம்பிச்சடா, பாட போய் ஒளிச்சுக்கலாம். انا தள்ளுங்கடா. ஏய் போ தள்ளையா. ஏய், நான் தைரியம் இருந்தா இங்க பாசியை கடிப்பேன். என்னாச்சு பாஸ்? கை வர மாட்டேங்குது பாஸ். இவ கடிச்சதுனால தான் நினைக்கிறேன் பாஸ். எனக்கு என்னமோ அவங்க கண்டிப்பாக இந்த ஏரியாவில் தான் இருப்பாங்கன்னு தோணுது. வேணா விட்டு, தெரியாம ஒண்ணு கடத்திட்டோம். யோ, வந்ததுலேருந்தே நீ தான் சொல்லிட்டு இருக்க, ஆனா ஒன்றும் நடந்த பாடில்ல. அப்படி இல்லைங்க மேடம். என்ன அப்படி இல்லைங்க மேடம். ஏய், என்ன உள்ள வச்சு பயப்படுத்துறான்னு பாக்குறியா? அதுக்குள்ள நாங்க பயப்பட மாட்டோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? என்ன செருப்பால நீங்க உள்ள புடிக்கிற இரு.
என்ன சார் உண்மையால செருப்பால் அடிச்சிட்டீங்க? யோ நான் இல்லையா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க இது நம்ம பொண்ணோட செருப்பு மாதிரி இருக்குங்க. நல்லா பாருங்க. யோ எங்க பொண்ணு செருப்பு தெரியாதா? அப்படின்னா உள்ளதா இருப்பாங்க. வாங்க போலாம். டேய் என்னடா அந்த பொண்ணு வெறி பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கா? அதான் பாஸ் எனக்கு ஒன்றும் புரியல. கை வேற மறுத்து போச்சு. கை வர மாட்டேங்குது பாஸ். டேய் உனக்குனா கூட ஒரு கையில தான் கடிச்சா, எனக்கு 2 கையிலையும் கடிச்சு வச்சிருக்காடா. அவ்வளோதான் பாஸ், காலி. வர்ணா, நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, எங்களை கடிக்கூடாது. ஏய் வர்ணா, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நம்ம வேற குழந்தைங்களை வச்சு கூட பண்ணிக்கலாம். நமக்கு உயிர் முக்கியம் பாஸ். வாங்க ஓடிடலாம். கரெக்டா, ஓட ஓடிடலாம். பாஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. ஏதாச்சும் பண்ணுங்க பாஸ். என்ன பாஸ் ஹாய் வருதா? டேய் அந்த கண்ணாடிக்காரி கடிச்சதுல 2 கையும் வராம போயிடுச்சுடா. உன்னோட இன்னொரு கை நல்லா இருக்குல்ல, அதை வச்சு ஏதோ பண்றா. வர்ணா வேணாம், வர்ணா ப்ளீஸ், வர்ணா வேணாம், வர்ணா வேணாம், வர்ணா வர்ணா வேணாம் வர்ணா, ப்ளீஸ் விட்டு வர்ணா. வேணாம். அங்கிள், நீங்க தான் வர்ணோட அப்பா அம்மாவா? ப்ளீஸ் எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆமா பயப்படாத, அதுக்கு தான் வந்திருக்கோம். டிடி என் பொண்ணு செம்ம கோவத்துல இருக்கா. பி கேர்ஃபுல். அவளுக்கு பிடிச்ச பாட்டை போட்டாலோ, அவளுக்கு பிடிச்ச ஃபுட் அவளுக்கு கொடுத்தாலோ அவ நார்மல் ஆயிடுவா. சார் பாட்டு பாட்டு, உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க பாடுங்க. பாப்பா பாடும் பாட்டு. கேட்டே தலைய ஆட்டு. 3 பேரும் ஒண்ணுதானே, அம்மாவுக்கு நான் கண்ணுதானே. ஒன்னா விளையாடலாம், ஒன்னா விளையாடலாம். சொல்லுங்க, உங்க நெட்வொர்க் என்னன்னு சொல்லுங்க. நான் ஜியோ, பாஸ் ஏர்டெலுங்க. சீரியஸான நேரத்தில் காமெடி பண்றியா? வர்ணா, ஐயோ மறுபடியுமா? தெரியுதுல அவகிட்ட மாட்டினா